இந்த கவனன்ட் பண்ணும்பொழுது 9 காரியம் செய்யப்படுகிறது. முதல் காரியம், கவனன்ட்டில் அடையாளம் செய்யப்படும். சிம்பிள் இருக்கும். நோவாவோடு பண்ண உடன்படிக்கையில் அந்த வானவில் அடையாளம், அதான் அங்கே கொடுக்கப்பட்ட சிம்பிள். இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கையில் கம்யூனியன் எலமெண்ட்டுங்கிறது ஒரு அடையாளம். கம்யூனியன் எடுக்கும்போதெல்லாம் தேவன் என் மேலே கோபமாக இல்லை, தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், தேவன் இனி எந்த விதத்திலும் என்னை கோபம் கொள்வதில்லை, என்னை கடிந்து கொள்வதில்லை, தேவனோட ஆசீர்வாதம் அனுகூலம் எனக்கு சொந்தம் என்று அந்த திருவிருந்தினுடைய அந்த காரியங்கள் எனக்கு சொல்லுது. சில இடத்துல சிலுவையை போட்டு போகிறோம் இல்லையா, சிலுவையை போட்டு போகிறது ஆராதனைக்காக போடலை, சிலுவையை கும்பிடலை. கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கும் தேவனுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் இருவரும் உடன்படிக்கையின் பங்குதாரர் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் அந்த காரியம். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், உடன்படிக்கை பண்ணும்போது 2 பேருடைய பெல்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னுடைய பெல்ட்டு அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய பெல்ட்டு எனக்கு வரும். பெல்ட்டுன்னு சொல்லும்பொழுது இந்த பெல்ட் இல்லை, அந்த பெல்ட்டில் எல்லா ஆயுதங்களும் சொருகியிருக்கும். என் பெல்ட்டை கலட்டி அவர் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆயுதங்கள் முழுவதும் அவருக்கு கொடுக்குறேன். ஆயுதங்களை மட்டுமல்ல, என்னுடைய ஆர்மியை அவருக்கு நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். எனக்கு இருக்கிற அத்தனை ஆர்மியும் அத்தனை படைபலமும் அவருக்குரியது, அவருடைய அத்தனை படைபலமும் எனக்குரியது. இது கவனன்ட்ல உண்டாகிற காரியம். தேவனோடு எனக்கு ஏற்படுகிற உடன்படிக்கையில் தேவன் தன்னுடைய சர்வ ஆயுதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். எபேசியர் 6 சொல்றக்கு இல்லையா, தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் தரித்துக் கொள்ளுங்கிற இல்லையா, தேவனுடைய சகல ஆயுதமும் என்னுடையது. ஐயா, இந்த ஆயுதம் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஆர்மி வரும் உங்களுக்கு. தேவ தூதர்களுடைய சப்போர்ட் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தனை காரியங்களும் உங்களுடையது. பெல்ட்டை கழட்டி கொடுக்குறோம்னா என்னுடைய ஆயுதங்கள், என்னுடைய படைபலம் உன்னுடையது, உன்னுடைய படைபலம் என்னுடையது. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிற்பேன், எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ நிற்கணும்னு அர்த்தம். மூணாவது காரியம், 2 பேருக்கும் பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்படும். இதுதான் பொதுவாக எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய காரியம். இவங்களுடைய பதிலாக, இவங்களுடைய சப்ஸ்டிடியூட்டாக ஒரு மிருகமோ ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்படும். இந்த மிருகம் கொல்லப்படும் பொழுது மிருகத்தை 2 பக்கம் வெட்டி நடுவில் 2 கட் பண்ணி 2 துண்டமாக வச்சுருவாங்க. இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். 2 பக்கம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு 2 ரத்தமும் ஒன்று கலக்கும். அங்கேருந்து ரத்தம் வரும்போது 2 ரத்தமும் ஒன்று கலக்கும். வேறு விதமாக 2 பேருடைய உயிரும் ஒன்று கலக்கிறது என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் தங்கள் கையை பிடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நடக்கணும். உள்ளே போகணும், திரும்பி வெளியே வரணும், உள்ளே போகணும், வெளியே வரணும். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஒருவர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் நடக்கும் பொழுது அவர் நின்ற இடத்துல இவர் நிற்பார், இவர் நின்ற இடத்துல அவர் நிற்பார். வேறு விதமாக உன்னுடைய பொசிஷன் இனி என்னுடைய பொசிஷன், என்னுடைய பொசிஷன் உன்னுடைய பொசிஷன் என்று அந்த நடக்கும் பொழுது மாறி மாறி நிற்பாங்க. இது 3வது காரியம். 4வது காரியம், நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி உடன்படிக்கை பண்ணும் பொழுது உள்ளங்கையிலேயோ இல்லை என்றால் மணிக்கட்டிலேயோ வெட்டி ரத்த வர வைப்பார்கள். இதெல்லாம் அடையாளங்கள். 5வது காரியம், அது என்றைக்குமே அது அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருப்பதற்காக அந்த தழும்பு மாறாத அளவுக்கு என்ன செய்யணுமோ சில காரியங்களை செய்து என்னைக்குமே அந்த தழும்பு அப்படி வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு சில புண்ணி ஏற்படுதுன்னா கொஞ்ச நாளில் பார்க்கும்போது அந்த புண்ணி இருந்த இடமே மறைஞ்சிடும். இது என்றைக்குமே அந்த அந்த தழும்பு ஸ்கேர் இருக்கும்படியாக அந்த இடத்தை செய்கிறார்கள். டாக்டர் ஸ்டான்லி ஆப்பிரிக்காவுக்குள்ளே போகும்பொழுது 50 ட்ரைப்ஸை பார்த்துருக்கிறார். 50 அந்த பழங்குடி மக்களை பார்த்துருக்கிறார். 50 பேருடையும் அவர் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறார். 50 பேர்னா 50 பேர்ட்டையும் மணிக்கட்டில் ஒவ்வொரு இடத்துல அவங்க வெட்டி வெட்டி அந்த தழும்பு எல்லாம் 50 இடத்துல இருந்திருக்கு. அவர் அதை தாண்டி போகும் பொழுது, அவர் உள்ளே போகும் பொழுது நரமாம்சம் சாப்பிட்ற மக்களை பார்த்துருக்காரு. இவர் வெள்ளைக்காரரு, அவன் கருப்பாக இருப்பான், இது ரொம்ப சந்தோஷப்பட பார்த்துருப்பான், வெள்ளை மாம்சம் நம்ம கிடச்சிருக்கு நடப்பான். அவர் உள்ளே வரும்போது அந்த கையை தூக்கி காமிச்சாராம். 50 பேருடைய ஏற்பட்ட அந்த தழும்பை காமிச்சிருக்காரு. கழும்பை காமிச்சிட்டோன்னா என்ன அர்த்தம் என்றால், என்னை ஏதாவது டச் பண்ணிட்டேன்னா 50 ட்ரைபு உனக்கு விரதமாக வரும்னு அர்த்தம்.
50 பழங்குடி இனமும் உன்னை வந்து நாசமாக்குன்னு அர்த்தம். நமக்கு விரோதமாக ஏதாவது தீமை வருது, பிசாசு ஏதாவது செய்ய நினைக்கிறான்றா, அதான் வேதம் சொல்வது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானும் சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற அத்தனை காரியங்களையும் அவமாக்குவதற்காக தான் வேதம் அதை சொல்லுகிறது. அந்த தழும்புகள் மூலமாக எனக்கு சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, பரலோகத்துடைய சகல ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம், என் வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது என்று அர்த்தம். இது 5வது காரியம். 6வது காரியம், பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படும், நேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படும். ஆபிரகாமுடைய தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபிராம் இருந்தவர் ஆபிரகாமா மாறுகிறார். தேவனுடைய 2 ஹச்சு உள்ள வந்துருது. யுட்கே வாவ்கேல அந்த ஹச்சு உள்ள வந்துருது. தேவனுடைய பேரை தனக்குள்ள வச்சுக்கிறான். ஆபிராம் என்பவன் ஆபிரகாமா மாறுகிறான் என்றால் தேவனுடைய பேர் அவனுக்குள்ள வருது. இவனுடைய பேர் அவருக்கு போகுது. தேவன் இனி பேசும்பொழுது நான் தேவன் பேசல, ஆபிரகாமின் தேவன்கிறார். கவனன்ட்ல ஒரு காரியம், 2 பேருடைய பேர் பரிமாற்றம் செய்யப்படும். 7வது காரியம், கவனன்ட் டேர்ம்ஸ் எழுதப்படும். கவனன்ட்டுடைய சரத்துக்கள், சாராம்சங்கள் எழுதப்படும். இந்த கவனன்ட் எப்படிப்பட்டது, இந்த கவனன்ட்ல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கவனன்ட்டுடைய சாராம்சங்கள் எழுதப்படும். என்ன கவனன்ட்ல என்ன எழுதி சைன் பண்ணப்பட்டிருக்கிறதோ, ரத்தத்தில் சைன் பண்ணப்பட்டிருக்கிறதோ, அதனுடைய ஆசீர்வாதங்கள் தான் அந்த கவனன்ட்ல நடக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த கவனன்ட் செயல்படும். இது 7வது காரியம். 8வது காரியம், ஒவ்வொரு கவனன்ட் நடக்கும் பொழுதும் சாப்பாடு பரிமாற்றம் செய்யப்படும். கவனன்ட் மீல் கொடுக்கப்படும். எந்த உடன்படிக்கை எடுத்துக்கங்க, அது 31, 44 52 வரை யாக்கோபுக்கும் அவருடைய மாமனா இருக்கிற லாபானுக்கும் இடையே ஏற்படுற உடன்படிக்கையிலையும் ஒரு கற்குவியலை வைத்து அதன் மேலே அவர்கள் சாப்பாடு சாப்பிட்டான் இருக்கும். நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையிலையும் மேலே போற மூப்பர்கள் அங்கே போஜனம் பண்ணிதான் இருக்கும். ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் அந்த சாப்பாடு முக்கியம். பெரும்பாலும் அதில் பயன்படுத்தப்படுகிற சாப்பாடு அப்பமும் திராட்சரசம் தான் இருக்கும். அவர்கள் கொடுக்குற மெஜாரிட்டி சாப்பாடு என்பது பிரியாணி கிடையாது. சாப்பாடு என்பது ஒன்று அப்பமாக இருக்கும், திராட்சரசமாக இருக்கும். இது 2 தான் அவங்க அங்கே ஷேர் பண்ணப்படும். பைபிளில் படிக்கும்போது நம்முடைய கலாச்சாரத்தில் படிக்கூடாது. நம்ம சோறு போட்டோம்னா கறி குழம்பு வச்சு, மீன் குழம்பு வச்சு, சிக்கன் 65 வச்சு போடுறோம். அது நம்ம போடுறது. அவங்க போடுற கவனன்ட் மீல் என்பது அப்பமும் திராட்சரசம். அதனால தான் ஆண்டவர் சொன்னால், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானமல்லை என்றால் தேவனோடு உங்களுக்கு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வராதுன்னு சொன்னார். 9வது காரியம், உடன்படிக்கை செய்ததுக்கப்புறம் ஒரு மரம் நடப்படும். இதெல்லாம் கவனன்ட்டில் செய்கிற ஒரு காரியம். அதே 21 ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் இடையே ஒரு கவனன்ட் ஏற்படுகிறது. ஆபிரகாம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ராஜா வந்து உடன்படிக்கை பண்ண வர்றாரு. அப்பா பெரிய ஆள் ஆகிட்டேப்பா, உனக்கு நான் உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன், நீ எனக்கு எந்த தீமையை செய்யக்கூடாதுன்னு கவனன்ட் பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் அவன் கடிந்து கொள்ளுகிறார். அவன் அப்படி யாராச்சும் நான் பண்ணலை, வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தானா நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட சாரி கேட்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய உடன்படிக்கை என்னதென்றால் கட்டாயமாக மிருகம் வெட்டப்பட வேண்டும். மிருகத்தின் அடிப்படையில் தான் இவங்க உடன்படிக்கை செய்வார்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் 21:33 ஆபிரகாம் அங்கே ஒரு தோப்பை உண்டு பண்ணினான் இருக்கும் தமிழில். ஆனால் மூல பாஷையில் அங்கே ஒரு மரத்தை நட்டுனான்னு தான் இருக்கும். அதை நீங்கள் தமிழில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாமரை மரத்தை நட்டுனான் இருக்கணும். ஒரு மரத்தை நடுவார்கள். ஏன் மரத்தை நடுகிறார்கள் என்றால், இந்த மரம் வளருகிறது போல நம்முடைய உடன்படிக்கையும் வளரும். நம்முடைய பின் சந்ததியிலையும் இந்த உடன்படிக்கை நீடித்து நிலைத்திருக்கும் வேண்டும் என்பதற்காக தான் அந்த மரத்தை நடுகிறார்கள். இதெல்லாம் கவனன்ட்ல ஏற்படுகிற காரியம்.